கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் எந்த கேள்விக்கும் பதில் தேட மாட்டான். ஒரு விஷயம் எப்படி வந்துச்சு, ஏன் நடக்குதுன்னு கேள்வி வந்தா கடவுள் அப்படி படைச்சிருப்பார்ப்பா அப்படின்னு தனக்குத்தானே பதில் சொல்லிக்கிட்டு அந்த அறியாமையிலேயே திருப்தி ஆயிடுவான். அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில எப்படி அறிவியல் வளரும்? ஆனா ஒரு நாத்திகனோட சிந்தனையை முடக்கிறதுக்கு இப்படி எதுவும் இல்லை. அதனால ஒரு நாத்திகன் அந்த கேள்விகளுக்கு பதிலை தேடி முன்னேறிக்கிட்டே இருப்பான். அதனால நாத்திகர்கள் மத்தியில தான் அறிவியல் வளரும் அப்படிங்கிறது நாத்திகர்களோட முக்கியமான மூட நம்பிக்கைகள்ல ஒண்ணு. இது மூட நம்பிக்கை தான் நிரூபிக்க பெருசா வாதங்கள் எதுவும் தேவையில்லை. வரலாற்றை ஒரு 2 நிமிஷம் திரும்பி பார்த்தாலே இது எவ்வளவு பெரிய மடத்தனம்னு பளிச்சுன்னு விளங்கிரும். கிட்டத்தட்ட நவீன அறிவியலின் எல்லா துறைகளோட முன்னோடிகளுமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான். கோப்பர்னிக்கஸ், கலிலியோ, கெப்லர், பாஸ்கல், நியூட்டன், ராபர்ட் பாயில், மேக்ஸ்வெல் இவங்க எல்லோருமே நாத்திகம் ஒரு ஃபேஷனா ஆகிறதுக்கு முன்னாடியே விஞ்ஞானிகளா இருந்தவங்க. அதாவது இவங்க யாரும் ஐன்ஸ்டைன், லெமெட்ரா மாதிரி ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த விஞ்ஞானத்துக்குள்ள நுழைஞ்ச ஆத்திகர்கள் இல்லை. அந்த விஞ்ஞானத்தையே தொடங்கி வச்ச ஆத்திகர்கள். அதாவது யாருக்கு அறிவியலுக்கான உந்துதலே இருக்காதுன்னு நாத்திகர்கள் சொல்றாங்களோ அவங்க தான் அறிவியலை தொடங்கியே வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம கடவுள் நம்பிக்கை பதிலையே தேடாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி எந்த கடவுள் நம்பிக்கை பதிலை தேடாதுன்னு சொல்லணும்ல. ஏன்னா எல்லா கடவுள் நம்பிக்கையும் ஒண்ணு இல்லையே. இந்தியா, கிரீக்கு, சீனா, அரேபியா மாதிரி யூரோப்லயும் கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கு. ஆனா இந்த தேசங்கள்ல பிறக்காத அறிவியல் ஏன் யூரோப்ல மட்டும் பிறந்துச்சு? ஏன்னா யூரோப்போட கடவுள் நம்பிக்கை கிறிஸ்தவம். இத கேட்கவே அபாண்டமா இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மைன்னு பிரின்சிபியா மேத்தமெட்டிக்காவை எழுதினாரே ஆல்ஃபிரட் நார்த் ஒயிட்டெட் அவரே சொல்றாரு. பெட்ராண்ட் ரசலோட ஆசிரியரும் கணித மேதையும் பிலாசபருமான இவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஆனாலும் கிறிஸ்தவ கடவுள் மாதிரி ஒரு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிற இடத்துலதான் அறிவியல் பிறக்க முடியும். ஏன்னா கிறிஸ்தவத்தின் கடவுள் நினைச்ச நேரத்துல தன்னிஷ்டத்துக்கு எதையாவது செய்கிற கடவுள் இல்ல. அதனாலதான் உலகத்தோட இயக்கத்துக்கு பின்னாடி சில மாறாத விதிகள் இருக்கும்னு கிறிஸ்தவர்களால யோசிக்கவே முடிஞ்சது. அந்த நம்பிக்கை தான் அறிவியலோட அஸ்திபாரம் அப்படின்னு ஒயிட்டெட் சொல்றாரு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தை கடவுள்களோட லீலைகளுக்கான மைதானமாகவோ, இந்த உலகத்தை கடவுள்களோட குடும்ப சண்டைகள் நடக்கிற ஒரு தெருவாகவோ, இந்த உலகத்தை மாயையாகவோ அல்லது கடவுளோட கனவாகவோ பார்க்கிற தேசங்கள்ல எப்படி அறிவியல் பிறக்க முடியும்? மாறாத நியதிகளும் நம்பகமான இயக்கமும் கச்சிதமான அமைப்பும் கொண்ட ஒரு நுட்பமான இயந்திரமாக இந்த உலகத்தை பார்க்கிற ஒரு தேசத்துல தானே அறிவியல் பிறக்க முடியும். ஆனா இந்த இடத்துல சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்தியா, சீனா, அரேபியா மாதிரி தேசங்கள்லயும் வானியலும் கணிதமும் இருந்திருக்கே அப்படின்னு கேட்கலாம். அந்த சிலர்ல நீங்களும் ஒருத்தர்னா முதல்ல போய் அறிவியல்னா என்னன்னு கத்துக்கிட்டு வாங்க.